Dear friends, in the video formula we use பண்ணி month numbers month name convert பண்றது எப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ இந்த காலம் B ல பாத்தீங்கன்னா month numbers 1 ல இருந்து 12 வரை என்டர் ஆயிருக்கு. இத month name convert பண்ணி காலம் D ல என்டர் பண்ணனும். அதாவது நம்பர் 1 னா இங்க ஜனவரின்னு என்டர் ஆகணும். நம்பர் 12 னா இங்க டிசம்பர்னு என்டர் ஆகணும். இதை எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இப்போ நான் D2ங்கற இந்த செல்லை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதல ஃபார்முலாவை என்டர் பண்றேன். இதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இப்போ டேட் ஃபார்முலாவை என்டர் பண்றேன். டேட் பிராக்கெட் ஓபன் இயர். இயர் வந்து எந்த இயர் வேணாலும் என்டர் பண்ணலாம். நான் 2000 என்டர் பண்றேன். கமா மந்த். மந்த்துக்கு இந்த நம்பர் 1 செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் B2 செலக்ட் பண்றேன். இப்போ இங்க B2 என்டர் ஆயிருச்சு. கமா அடுத்து டேட். டேட் ஒரு மந்த்ல உள்ள எந்த டேட் வேணாலும் என்டர் பண்ணலாம். நான் 16 என்டர் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ கமாவை என்டர் பண்றேன். இப்போ டபுள் கொட்டேஷன் மார்க்கை ஓபன் பண்றேன். இப்போ இதல மந்த்துக்கு 4 தடவை M பிரஸ் பண்ணனும். 1 2 3 4. இப்போ அந்த டபுள் கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்றேன். இந்த ஃபார்முலா என்டர் ஆகி அதோட ரிசல்ட் இங்க தெரியுது. இப்போ நம்பர் 1க்கு ஜனவரின்னு என்டர் ஆயிருக்கு. இந்த ஃபார்முலாவை கீழே உள்ள செல்ஸுக்கும் காப்பி பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா கீழே உள்ள எல்லா செல்ஸ்லயும் இந்த ஃபார்முலா என்டர் ஆகி அதோட ரிசல்ட்டும் தெரியுது. நம்பர் 1 னா ஜனவரி, 2 னா பிப்ரவரின்னு, அதே மாதிரி நம்பர் 12 னா டிசம்பர்னு இந்த மந்த் நம்பர் மந்த் நேமா கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ நான் நம்பர் 1ங்கற இந்த செல்லில் நம்பர் 5 என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க மேன் அந்த நம்பர் 5 குள்ள மந்த் என்டர் ஆகுது. இப்போ மறுபடியும் நம்பர் 1 என்டர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா மந்த் நம்பரை ஃபார்முலா யூஸ் பண்ணி மந்த் நேமா கன்வெர்ட் பண்ணலாம். Dear friends, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.